Hi friends, welcome to Samayal. வாங்க இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தால் கிச்சடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அப்படிங்கிற அளவுக்கு 2 கப் தண்ணி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். பின்னாடி நமக்கு தண்ணி தேவைப்படும், ஆனால் நான் இதில் 1க்கு 2 அப்படிங்கிற விதத்தில் இந்த ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துட்டு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அப்படின்னோடனே நம்ம ஏதோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட். ரொம்ப சுலபமான மெத்தடில் வீட்டிலே செய்கிறத பார்க்கலாம். 5 விசில் இதை விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் 1 பே லீஃப் அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதையும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாமே கொஞ்சம் பொரியிற வரையும் வெயிட் பண்ணலாம். சீரகம் பொரிஞ்சு வரும்போது நல்லா ஒரு மணம் கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னசாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் வச்சு இதில் வெங்காயம் ஒரு பொன்னிறமான கலர் வர்ற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை போகிற வரையும் இதையும் மிதமான சூட்லேயே வச்சு வறுத்துக்கலாம். வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 பச்சை மிளகாயை நீளமாக அறுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட். 1 தக்காளியை சின்னசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம அதுக்கப்புறம் காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா ஓரளவுக்கு வறுபட்டு வந்துட்டுருக்குது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நான் முன்னவே சொன்னது போல் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மிதமான சூட்டில் வச்சு அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இதை வறுத்திங்கன்னு சொன்னால் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மேலே வரும். பாருங்கள், இது போல் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருந்த தாலும் ரைஸும் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் கொலைய வெந்திருக்கு. பாசிப்பருப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், கால்சியம், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய கிடைக்கிது. இதனால் நம்ம பிளட் ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். லோ ஃபேட் இருக்குது, வெயிட் லாஸ் ஆகிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், 1க்கு 2 அளவு தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் கிச்சடி அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு இன்னும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால் நம்ம 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஃபுட்டும் கூட. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.